33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 7வது நாளில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடுதலில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் இறுதிச் சுற்றில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலே வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். மேலும் ஒலிம்பிக் வரலாற்றில் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் முதல் பதக்கம் வென்ற இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் வரலாற்றில் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியா 2க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வெல்வது இதுவே முதல் முறை. இந்த பெருமை ஸ்வப்னில் குசாலே, மனுபாகர் மற்றும் சர்ப்ஜோத் சிங் ஆகியோருடன் இணைந்து பெற்றுள்ளார். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு இதுவரை 3 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. 3 பதக்கங்களும் துப்பாக்கிச் சுடுதலில் இருந்து கிடைத்துள்ளது. தனது கெரியரை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனியை போன்றே ஸ்வப்னில் குசேலாவும் ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான MS தோனியிடம் இருந்து விளையாட்டுக்கான உத்வேகத்தை பெற்றதாக ஸ்வப்னில் குசாலே தெரிவித்துள்ளார். தனது விளையாட்டில் அமைதியும் பொறுமையும் தேவை, அந்த இரண்டும் தோனியிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், துப்பாக்கிச் சுடுதல் உலகில் குறிப்பிட்ட யாரையும் நான் பின்பற்றியதில்லை. இதற்கு வெளியே பார்த்தால் என்னை மிகவும் கவர்ந்தவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தான். எனது விளையாட்டில் அமைதியும் பொறுமையும் மிக அவசியம். களத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபராக தோனி விளங்குகிறார். அது மட்டுமல்லாமல் தோனி தொடக்கத்தில் ரயில்வேவில் டிக்கெட் பரிசோதகராக இருந்தார். அவரைப் போலவே அதே பணியில் நானும் இப்போது இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். தோனியை பொறுத்தவரை எப்போதும் தனது இன்னிங்ஸை மெதுவாக ஆரம்பித்து பின் அதிரடியாக விளையாடுவார். தோனியை போலவே குசேலையும் முதல் சுற்றின் முடிவில் 6வது இடத்தில் இருந்து முன்னேறி பதக்கம் வென்று அசைத்துள்ளார். MS தோனியை போலவே டிக்கெட் கலெக்டராக தொடங்கி இன்று இந்தியாவின் ஹீரோவாக ஜொலித்துள்ளார். மேலும் இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.